குட் ஆஃப்டர்நூன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் லேம்ப் கண்ட்ரோல்டு பை லோடு, ஒரு லோடுங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் ஒன் வே சுவிட்ச். ஸோ இந்த ஒன் வே சுவிட்ச் இங்கே நம்ம என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? லிசா சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஃபேஸ் நியூட்ரல்னு 2 டெர்மினல் இருக்கும். ஒன் வே சுவிட்சில் 2 டெர்மினல் மட்டும்தான் இருக்கும். 2 வே சுவிட்சில் தான் 3 டெர்மினல் இருக்கும். இந்த ஒன் வே சுவிட்சிலேருந்து ஃபேஸ்லேருந்து எடுத்து லோடுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லோடோட இன்னொரு எண்டுலேருந்து எடுத்து இந்த நியூட்ரலுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நான் பல்பு லோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் சீலிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹலோ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சுவிட்சை ஆன் பண்ணுறேன். சப்ளை ஆஃபில் இருக்குது. இப்போ நான் சப்ளை ஆன் பண்ணுறேன். இப்போ நான் சுவிட்ச் பொசிஷனை ஆன் பண்ணுறேன். ஸோ பல்பு எரியுது. இதை நான் ஆஃப் பண்ணுறேன், லோடு ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கு பேர் சிங்கிள் லேம்ப் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் வே சுவிட்ச். இந்த சிங்கிள் வே சுவிட்சில் வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் கிடையாது, ஹேங்கிங் டைப் கிடையாது, ஜஸ்ட் ஆன் ஆஃப் டைப் சுவிட்ச் தான். இதே நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரெஸ்ஸிங் சுவிட்ச் கனெக்ட் பண்ணி இந்த லேம்பை நான் ஆன் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் இப்போ ஸ்டடி லேம்ப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப் அப்போ இதை நான் ப்ரெஸ் பண்ணால் இந்த லோடு வந்து கனெக்ட் ஆகும். ஆஃப் பண்ணால் ப்ரெஸ்ஸிங்கை எடுத்துட்டேன்னா இந்த லோடு வந்து ஆஃப் ஆகும். ஸோ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஒயரிங்னா இதை சொல்லலாம், ப்ளஸ் இந்த எனர்ஜி மீட்டருமே சொல்லலாம். எனர்ஜி மீட்டர் நான் ஆல்ரெடி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். த்ரூ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு எனர்ஜி மீட்டர் என்னங்கிறத நம்ம ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஒயரிங்கில் இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லேபில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.